வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு சாதம் பார்க்க போகிறோம். அதான் வந்து இனிப்பு பூசணிக்காய் சாதம், ஸ்வீட் பம்கின் ரைஸ் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சாதத்தை வந்து ஒரு 8 மாத குழந்தையிலேருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம போக போக அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் இதில் சேர்க்குறத சேர்த்து கொடுக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்போ காய் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இனிப்பு பூசணிக்காவையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால ஒரு சின்ன கீத்தளவு இனிப்பு பூசணிக்காய் நறுக்கி எடுத்திருக்கேன். குழந்தைக்கு வந்து நான் வந்து 2 ஸ்பூன் செர்லாக் ஸ்பூனில் அரிசி கலந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதில் 1 ஸ்பூன் அரிசியும் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்து இந்த பூசணிக்காய் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா வெறும் அரிசி பூசணிக்காய் மட்டும் போட்டு கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் எதுவும் சேர்த்து கொடுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1 வயசுக்கு மேலேனா உப்பு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி இந்த பூசணிக்காவையும் சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பூசணிக்காவை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும், சீக்கிரமாக வெந்துடும். இந்த அளவுக்கு நறுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா எடுத்து வச்ச அரிசியை நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த காய், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், இந்த காயும் சேர்த்தாச்சு. எல்லா காயும் மொத்தமாக சேர்த்து தரதை விட இந்த சாப்பாடோடையே இந்த காயை வந்து நீங்கள் இப்படி போட்டு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். சத்தும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து எங்கள் குக்கர் அளவு வந்து ஒரு 4 விசில் வச்சா தான் நல்லா வேகும். நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ 4 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு கொடுக்கலாம். மசித்து சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்னும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. நாங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம குழந்தைங்க கொடுக்கும்போது தான் ஈஸியாக டைஜஷன் ஆகும். சுவையான ஹெல்த்தியான இனிப்பு பூசணிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.